ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி விலாகில் ஈஷா தியானலிங்கத்தை பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்களும் இவ்வளோ இருக்கா, எவ்வளோ தடவை நம்ம போயிருக்கோமேன்னு நானே நிறைய வியந்து பார்த்தேன். ஸோ அதெல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து ஈஷாவுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம டவுன் ஹால் பஸ் எல்லாம் நிற்கும். அதுக்கு பேக் சைடில் தான் பின்னாடி, அதாவது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஈஷா போகிறதுக்கு தனி பஸ் இருக்குது, நிறையா இருக்கும். அதில் ஒரு ஆளுக்கு 45 ருபீஸ் சார்ஜ் ஆகும். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஒரே பஸ்ஸு தான் லாஸ்ட்டு ஸ்டாப்பு. ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் டிராஃபிக்லலாம் நம்ம போகிற மாதிரி இருந்ததுன்னா 2 ஹவர்ஸில் நம்ம ஈஷா ரீச் ஆகிடலாம். நம்ம கோயம்புத்தூரில் பார்க்க வேண்டிய பிளேசஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸு நம்ம ஈஷா தியானலிங்கம் தான். நம்ம மனம் அதிகமாக குழப்பத்தில் இருக்குது, ஒரு விஷயத்தை நம்மளால் டக்குன்னு டிசைட் பண்ண முடியல, பல குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறம்போது நமக்கு தியானம் பண்ணும்போது அந்த குழப்பங்களில் தெளிவாகும். அதுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் நம்ம தியானலிங்கம் தான். சின்ன வயசுலேருந்தே நான் நிறையா தடவை போயிருக்கேன். அப்போ போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருந்தாலும் அந்த கடவுள் ஒரே கடவுள் தானே, அவர் அங்கே தான் இருக்காருன்ட்டுல நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கார். பட் அந்த பிளேசஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஈஷா வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்குது. சுற்றி 3 பக்கம் மலைகளாலும் ஒரு பக்கம் வனப்பகுதியிலாலும் நிறைஞ்சது தான் நம்ம ஈஷா தியானலிங்கம். தியானமே நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் தியானம் பண்ணுறேன். ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த பிளேஸில் போய் உக்காரும்போது அந்த ஃபீலை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா அந்த வகையில் தான் அந்த லிங்கமே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி தியானம் பண்ணுறதுக்கான லிங்கம் தான். தியான லிங்கத்தை சுற்றி குட்டி குட்டி அறைகளாட்டம் இருக்கும். நம்ம அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அங்கே போகும்போது அந்த ரூம் மாதிரி குட்டி குட்டி குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ளே உட்காந்து பண்ணும்போது லைட்டாக ஒரு குண்டுசி விழுந்தால் கூட அப்படி சவுண்டு கேட்கும். சின்ன பிள்ளையாவ அப்போ கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம மனசை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளை நம்மளே அறியலாம் நிறைய விஷயங்கள். இப்போ தியானலிங்கம் நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த கவுண்டரில் தான் நம்ம மொபைலு, எடுத்துகிட்டு போன லக்கேஜு அதெல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே அங்கே நம்ம கொடுத்துடலாம். அப்போ அவங்க டோக்கன் தருவாங்க. ரிட்டன் நம்ம அந்த டோக்கனை வச்சு நம்ம இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். தியானலிங்கம் இப்படி தான் இருக்கும். சுற்றி குட்டி குட்டி குகைகளாக இருக்கா, அங்கே நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம டைரெக்டாக சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் நம்ம பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அங்கே லிங்க பைரவியும் இருக்காங்க. பைரவி தாயார் லிங்க வடிவில் அங்கே காட்சி தராங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது. நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு ஒரு மஞ்சள் கலர் கயிறு அங்கேயே கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம அந்த மரத்தில் கட்டணும். அங்கே வில்வமும் குங்குமமும் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அப்புறம் உள்ளேயே அறக்கட்டளை தானே இருக்குது, அங்கேயே நிறைய பிரசாதங்கள் இருக்குது. உள்ளே தண்ணிக்குள்ளே ஒரு தண்ணி வாட்ரு ஏரியா மாதிரி இருக்கும். அந்த இடத்துல லிங்கம் இருக்கும். அங்கே நம்ம சிவபெருமானை தொட்டும் நம்ம வழிபடலாம். இந்த மாதிரி உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அங்கே ஃபோன் அலோடு கிடையாது. பட் நம்ம இங்கே வெளியே இங்கே சிவபெருமான் சிலை வச்சுருக்காங்க இல்லையா, இங்கே நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரிட்டன் நம்ம அந்த கவுண்டரில் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம சிவபெருமான் இங்கே பார்க்கலாம். இந்த சிவபெருமான் 112 அடி உயரத்தில் சிவபெருமான் இருக்கார். இவர் 500 டன் எடையில் இருக்கார் சிவபெருமான். அவர் கழுத்தில் குட்டி குட்டி ருத்ராட்சர மாலை அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. முக்கியமான நாட்களில் சிவராத்திரி அந்த தினங்கள்லாம் இங்கே லைட் செட்டிங்ஸ் வச்சு இன்னுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி டே டைமில் தான் போயிருக்கோம். வெயில் வேறு ரொம்ப ஓவராக இருக்கும், நிற்க முடியாது. பட் இந்த தடவை ஈவினிங் டைம் போனனால ரிலாக்ஸ்டாக காமாக ரொம்ப நேரம் நின்று சுவாமி கும்பிட்டு வந்தோம். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஈவினிங் டைம் ஒரு 4 o'clock அந்த டைமிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருக்காது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஒரு விதமான மன குழப்பத்தில் அலைமோதிகிட்ருக்கோன்னு தான் சொல்லணும். நம்ம சிவபெருமானை கும்பிடும்போது மன நிம்மதியும் மன அமைதியும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் அவர் அவரோட ஸ்பெஷலே என்னென்னா,
இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு நம்ம அவர்கிட்ட கேட்க தேவையில்ல. நமக்கு எது தேவையோ அத கரெக்டான டைமில் கண்டிப்பாக அவர் குடுப்பாரு. சிவபெருமானே உக்காந்துட்டு இருந்தா எவ்வளோ அந்த வியூ செம்மையா இருக்கும். நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த ஒரிஜினல் லைட்டிங்கில, அதாவது நிலா வெளிச்சத்தில நம்ம சிவபெருமான பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட்டே செம்மையா இருந்துச்சு. பாருங்க அவ்வளோ இது நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவ்வளோ சூப்பர்பா இருந்தது. நீங்கள் இதுவரைக்கும் போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? போகாதவங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.